உலைக்களம் நேயர்களுக்கு வணக்கம். நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க தொடர்ந்து சப்ஸ்கிரைப் பண்ணி ஆதரவு கொடுங்க. அமெரிக்கா, இஸ்ரேல், ஈரான் போர் தொடங்கி ஒரு மாதம் முடிஞ்சு 2வது மாதம் தொடங்கிடுச்சு. ஆனால் போர் முடிவுக்கு வருவதற்கான அறிகுறிகள் பெரிய அளவுக்கு தென்படலை. இப்போ அண்மையில் வெள்ளை மாளிகையிலிருந்து ஒரு தகவல், வெள்ளை மாளிகையினுடைய அதிகாரி ஒருவர் வெளியில் சொல்லியிருக்கிறார், பேர் சொல்லாமல். ட்ரம்ப்பினுடைய இந்த மென்டல் பேலன்ஸ், இந்த உளவியல் சமநிலை என்பது சீரட்டு போயிருக்கு. அவர் எதையும் தீர்க்கமாக சிந்தித்து நிதானமான முடிவுகளை எடுக்கக்கூடிய மனநிலையில் இல்லை என்று ஒருவர் சொல்லியிருக்கிறார். அது எந்த அளவுக்கு உண்மை அப்படின்னு நமக்கு நேரடியாக சொல்ல முடியலை. இருந்தாலும் நடக்கிற சம்பவங்களெல்லாம் அது உண்மை என்பதை போலத்தான் காட்டுகின்றன. இப்போது கடந்த 28ஆம் தேதி ஈரான் மீது அமெரிக்கா திடீரென போரை தொடுத்து, இஸ்ரேலும் அவங்களும் சேர்ந்து போர் தொடுத்தாங்க. போர் தொடுத்தது மட்டும் இல்லாமல் அடுத்த நாளே அந்த நாட்டினுடைய உயர் தலைவராக இருந்த கொமேனியை படுகொலை செய்யப்பட்டார். அதற்கப்புறம் சில குண்டுவீச்சுகளில் உயர் அதிகாரிகள் படுகொலை செய்யப்பட்டார்கள். இப்படி பெரிய வெற்றியை ஈட்டிவிட்டதாக அமெரிக்காவும் இஸ்ரேலும் நினைத்து கொண்டிருந்த நேரத்தில் அதை தொடர்ச்சியாக ஈரான் முறியடித்து வருவதை நாம் பார்க்கிறோம். இப்போ இந்த கட்டத்தில் ட்ரம்ப் என்ன பேசினார் என்பதை நான் பார்ப்பது அதை புரிந்து கொள்வதற்கு வசதியாக இருக்கும்னு நினைக்கிறேன். நான் மார்ச் மாதம் 1ஆம் தேதி ட்ரம்ப் என்ன சொன்னார்னா, இன்னும் மிஞ்சி போனால் 4 அல்லது 5 வாரத்தில் இந்த யுத்தம் முடிந்துவிடும் அப்படின்னு பேசினார். முடியலை. 19ஆம் தேதி வாக்கில், மார்ச் 19ஆம் தேதி பேசுகிறாரு. அநேகமாக அதாவது 4வது வாரம் அல்லது 5வது வாரம் முடிகிறதுக்குள்ளேயே அநேகமாக பெரும்பாலும் யுத்தம் முடிஞ்சிருச்சு, போர் முடிஞ்சிருச்சு தான் நான் நினைக்கிறேன் அப்படின்னாரு. அடுத்த நாள் அந்த ஆள் என்ன பேசுகிறான்னு சொன்னால், கிட்டத்தட்ட நாங்கள் என்ன இலக்கை நோக்கி இந்த போரை தொடங்கினோமோ அதை நாங்கள் கிட்டத்தட்ட நெருங்கிட்டோம், அநேகமாக ஜெயிச்சிட்டோம்னு தான் அர்த்தம், அதை அறிவிக்க வேண்டியதுதான் பாக்கி இருக்குது, இதுக்கு மேலே ஈரானோட பேச்சுவார்த்தை அதெல்லாம் ஒன்றும் தேவையில்லை என்று 20ஆம் தேதி பேசுகிறார். அப்புறம் ஒரு 3 நாள் கழிச்சு 23ஆம் தேதி என்ன அறிவிக்கிறான்னு சொன்னால், 48 மணி நேரம் நான் டைம் தர்றேன், இந்த 48 மணி நேரத்துக்குள்ளே ஈரான் சரண்டர் ஆகணும், சரண்டர் ஆகலைன்னா நான் கடுமையான நடவடிக்கை எடுப்பேன், ஈரானுடைய மிகப்பெரிய மின் உற்பத்தி நிலையங்களெல்லாம் தாக்குவேன் அப்படி என்று அவர் அறிவித்தார். அது சம்மந்தமாக நாங்கள் பேச்சுவார்த்தை வேறு நடத்திக்கிட்டு இருக்கிறோம். ஒரு கால் பேச்சுவார்த்தை தோற்று போயிடுச்சுன்னு வச்சுங்க, சரியாக வரலைன்னா தொடர்ந்து குண்டு வீசி மொத்தத்தையும் காலி பண்ணிவிடுவோம் என்று பேசினார். அது மட்டும் இல்லை, மார்ச் 1ஆம் தேதியும் என்ன பேசினான்னு சொன்னால், இந்த கொமேனியெல்லாம் அழித்தொழிக்கப்பட்டதற்கு பிறகு நீங்கள் உடனடியாக சரண்டர் ஆகணும், மொத்த ஈரானும் ஈரானுடைய இராணுவம் சரண்டர் ஆகணும், இல்லைன்னா அத்தனை பேரையும் கொண்டுடுவேன் என்று அறிவித்தார். ஆனால் அது ஒன்றும் நடக்கலை. தொடர்ந்து ஈரான் தாக்குப்பிடிச்சு நிற்கிது. தாக்குப்பிடிச்சு நிற்கிறது மட்டும் இல்லை, அமெரிக்காவினுடைய போர்க்கப்பல்கள் தாக்கப்படுகின்றன. அந்த வளைகுடா நாடுகளில் இருக்கக்கூடிய குவைத், பஹ்ரைன், இங்கே மாதிரி இருக்கக்கூடிய நாடுகளில் இருக்கக்கூடிய அமெரிக்காவினுடைய இராணுவ தளங்கள் தாக்கப்படுகின்றன. அடுத்தது என்னன்னு சொன்னிங்கன்னா அமெரிக்க கப்பல்கள் தாக்கப்படுகின்றன. இப்போ நேரடியாக இஸ்ரேல் மேலேயே குண்டு வீச்சு நடக்குது. இஸ்ரேலுடைய மத்திய பகுதியிலேயே நேரடியாக குண்டு வீச்சு நடத்துகிறாங்க. எல்லாத்தையும் தாண்டி ஈராக் இஸ்ரேலினுடைய அணு ஆயுத சோதனை கூடத்துக்கு பக்கத்திலேயே குண்டு போய் விழுந்தது. இப்போ இஸ்ரேலும் என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் தவிக்கிற ஒரு சூழ்நிலையை நாம் பார்க்குறோம். இது ஒரு பக்கம். இன்னொரு பக்கம் பார்த்திங்கன்னு சொன்னால், அதே மார்ச் 1ஆம் தேதி ட்ரம்ப் என்ன பேசினார்னா, ஈரான் எங்கள்கிட்ட பேச்சுவார்த்தை நடத்துறதுக்கு விரும்பினது, அது நாங்கள் தான் ஒத்துக்கிறோம், என்ன பேச்சுவார்த்தை அடிச்சுனா காலி பண்ணிட்டு நாங்கள் மொத்தத்தையும் எடுத்துருவோம் என்கிற மாதிரி சவாலாக பேசினார். ஆனால் ஒன்றும் நடக்கலை. அடுத்தது 21ஆம் தேதி என்ன பேசினார்னு சொன்னால், ஈரான் எங்களோட பேச்சுவார்த்தை நடத்தணும்னு நினைக்கிறாங்க, பட் அதுக்கெல்லாம் காலமெல்லாம் கடந்து போச்சு, இனிமேல் ஒன்றும் பேசுகிறதுக்கு நான் ஒன்றும் இல்லை, நாங்கள் எல்லாத்தையும் முடிச்சிட்டோம் அப்படிங்கிற மாதிரி ஒரு சவடால் பேச்சு பேசினார். திருப்பி என்னன்னு சொன்னால், 23ஆம் தேதி இதே ட்ரம்ப் என்ன பேசுனா, நாங்கள் ஆக்கப்பூர்வமான பேச்சுவார்த்தை நடத்திக்கிட்டு இருக்கிறோம், 48 மணி நேரத்தில் அதுக்கு விடிவு வந்துடும், 48 மணி நேரத்தில் நாங்கள் எல்லாத்தையும் முடிச்சிருவோங்கிற மாதிரி திரும்ப பேசினார். ஆக்கப்பூர்வமாக பேச்சு நடந்துக்கிட்டு இருக்குது, அது உருப்படியாக ஏதாவது நடக்கும் என்பதை போல் பேசினார். அப்போ இதெல்லாம் நடந்துக்கிட்டு இருக்கும் பொழுதே அதே 48 மணி நேரம் கெடு விதித்த அதே ட்ரம்ப்பு 48 மணி நேரம் முடிகிறதுக்குள்ளே என்ன பேசுகிறான்னு சொன்னால், நாங்கள் ஈரான் மீது தாக்குதல் தொடுப்பதை ஒரு 5 நாளைக்கு ஒத்தி வைக்கிறோம் என்று அறிவித்தார்.
இப்போ இந்த 5 நாளைக்கு ஏன் ஒத்தி வைக்கிறேன்னு அறிவித்தார் என்று நமக்கு தெரியாதுன்னா அதில் 2 காரணங்கள் இருக்கக்கூடும். ஒரு 5 நாள் இடைவெளியை வந்து அவங்களுக்கு கொடுத்து அதுக்குள்ளே இவங்க வந்து திரும்ப வந்து ஒரு கடுமையான யுத்தத்திற்கு அமெரிக்காவை தயார் செய்வதற்கு ஒரு கால அவகாசத்தை அவர்கள் எதிர்பார்த்து சொன்னார்களா, இல்லை உண்மையிலேயே வந்து வேறு காரணங்களா நமக்கு தெரியல. இதை பற்றி இராணுவ அதிகாரிகளும் அந்த அமெரிக்க அதிகாரிகளும் ஒன்றும் சொல்ல மறுக்கிறான். இது ஒரு நிலை. 2வது விஷயம் என்னென்னு சொன்னால், இந்த நெருக்கடி அதிகரிக்க ஈரான் இஸ்ரேல் அமெரிக்காவுடைய மிரட்டல் எதையும் கவலைப்படுறதில்லை. இல்லை 1-2 பார்த்துருவோம். இனிமேல் அவனோட பேச்சுவார்த்தைன்னு ட்ரம்ப் சொல்கிறது பூரா பொய். எந்த விதமான பேச்சுவார்த்தைக்கும் நாங்கள் தயாரில்லை. நாங்கள் விரும்புகிறது, நாங்கள் வேறு கோரிக்கை வைக்கிறோம். முதல் கோரிக்கை என்னென்னா, இந்த வளைகுடா நாடுகளிலிருந்து ஒட்டு மொத்தமாக அமெரிக்கா தன்னுடைய இராணுவ தளங்களை திரும்ப பெற்றுக்கொள்ள வேண்டும். 2வது, இதுவரையில் ஏற்படுத்தி இருக்கிற சேதங்களுக்கு நஷ்ட ஈடு கொடுக்கணும். 3வது, உலக நாடுகள் இனிமேல் ஈரான் மீது எந்த தாக்குதலும் ஆக்கிரமிப்பு இருக்காது என்பதற்கு உத்தரவாதம் கொடுக்கணும். இதெல்லாம் சொன்னால் பேசலாம், போகிற நிறுத்தலாம். இல்லைன்னா 2ல் 1 பார்த்துருவோம் என்கிற முறையில் ஈரான் வந்து கடுமையான வந்து தாக்குதலை திரும்ப தொடுக்க ஆரம்பிச்சது. அப்போது இந்த சூழ்நிலையில் தான் வந்து அமெரிக்கா மேலும் மேலும் அடிவாங்க ஈரான் வந்து ஈரானை தாக்குப்பிடிக்க முடியாதுங்கிற சூழ்நிலை வரும் பொழுது பல நாடுகள்கிட்ட வந்து ட்ரம்ப் வந்து கெஞ்ச ஆரம்பித்தது. அதெல்லாம் நம்ம பத்திரிகையில் பார்த்துருப்போம். எந்தெந்த நாடுகள்லாம் ஹார்மோஸ் தீவு வழியாக வந்து எண்ணெயை வந்து இறக்குமதி செய்கின்றனவோ அந்த நாடுகள்லாம் ஹார்மோஸ் தீவில் இருக்கக்கூடிய கப்பல்களை திருப்பி அழைத்துக் கொள்வதற்கு அவங்களுடைய கப்பல் படையை அனுப்பணும் என்று வேண்டுகோள் விட்டார். உலகத்திலே நான் தான் பெரிய இராணுவ வல்லரசு, எங்களை ஏற்றிருக்கிறது உலகத்தில் யாருமே இல்லைன்னு பேசிக்கிட்டு இருந்தவன், எல்லோரும் வாங்க, சீனா வாங்க, ஃப்ரான்ஸ் வாங்க, ஜெர்மன் வாங்க, பிரிட்டன் வாங்கன்னு சொல்லி வேண்டுகோள் விடுத்தார். ஆனால் அந்த வேண்டுகோளை யாரும் சமாளிக்கிறதில்லை. இதை வந்து இப்போ யுத்தத்தில் சிக்கிக்கக்கூடாது என்று பல நாடுகளும் கைவிரித்து விட்டன. ஏன் கைவிரிச்சேன்னு சொன்னால், இங்கே போய் சிக்கணும்னு சொன்னால் ஈரான் என்கிற நாடு தனி நாடாக இல்லை. அவர்கள் பின்னாலே மிகப்பெரிய வல்லமை பொருந்திய சீனாவும் ரஷ்யாவும் பின்னால் இருக்குது. நம்ம போய் அவங்கள்ட்ட அடி வாங்க முடியாதுங்கிறது அவங்களுடைய நிலை. இப்போ இந்த நிலையில் தான் அமெரிக்கா வந்து பெரிய வந்து நோக்கங்களெல்லாம் அவர்கள் சொன்னார்கள். ஏன் இந்த யுத்தத்தை நடத்துகிறேன்னு சொன்னால், ஈரான் வந்து அணு சோதனையெல்லாம் நிறுத்தணும், அவங்களுடைய கடற்படையை நாங்கள் முற்றாக ஒழிப்போம், அணு ஆயுத தளங்களெல்லாம் முற்றாக அழிச்சிருவோம், ஈரானுக்கு யாரெல்லாம் ஆதரவு சக்திகளாக இருக்கக்கூடிய ஹவுத்தி அல்லது வந்து ஹிஸ்புல்லா போன்ற அமைப்புகள் எல்லாம் வந்து ஒட்டுமொத்தமாக ஒழிச்சிடுவோம். இதெல்லாம் முடிக்கிறது தான் எங்களுடைய இலக்கு. அதை முடிக்காத வரையிலும் நம்ம யுத்தத்தை வந்து நிறுத்த மாட்டோங்கன்னு சொன்னால் ஆடம்பரமாக பேசுனாங்க. ஆனால் இப்போ கடைசியில் என்னென்னா எதுவும் நடக்கலை. இவர்கள் எந்தெந்த நோக்கங்களை நிறைவேற்ற வேண்டும் என்று யுத்தத்தை தொடுத்தார்களோ அதில் ஒன்று கூட இவங்களால் நிறைவேற்ற முடியலை. ஈரான் வந்து திரும்ப கடுமையான தாக்குதலை தொடுக்குது. ஈரானுக்கு வேண்டிய எல்லா விதமான இராணுவ உதவியையும் ஆலோசனைகளையும் நவீன எலக்ட்ரானிக் வந்து கருவிகளையும் அவர்கள் சீனாவும் அமெரிக்காவும் கொடுத்துக்கிட்டு தான் இருக்கிறாங்க. இப்போ இந்த நிலையில் ட்ரம்ப் அறிவித்த அறிவிப்புக்கு ஈரான் ஒரு பதிலடி கொடுத்தது. நீங்கள் எங்கள்கிட்ட இங்கே வந்து பாரு, நீ வந்து கப்பல் படை வந்தாலும் எந்த படை இராணுவமே வந்தாலும் இராணுவத்தை தரைப்படை அனுப்புவது என்று ட்ரம்ப் முடிவு செய்தார். இருந்தாலும் வந்து ஈரான் வந்து தெளிவாக சொன்னது, எங்கள் எல்லைக்குள்ளே வந்தீங்கன்னா அத்தனை பேரை அடித்து கடல்லே காலி பண்ணிடுவோம், நீ வேணா வா. 2வது விஷயம், நீங்கள் என்ன தாக்க ஆரம்பிச்சின்னு சொன்னால் இந்த அரபு நாடுகளில் கல்ஃப் நாடுகளில் இருக்கக்கூடிய எல்லா அமெரிக்க தளங்களையும் ஒன்றுலாம் பண்ணிடுவோம், நீ வா பார்த்துக்குவோம் என்று ஈரான் வந்து கடுமையாக எச்சரித்தது. இந்த எச்சரித்ததனுடைய விளைவு இன்றைக்கி என்ன ஆச்சுன்னு சொன்னால், இங்கே அமெரிக்காவில் உள்நாட்டிலேயும் நெருக்கடி, ஈரான்லேயும் பெரிய நெருக்கடி. இப்படிப்பட்ட ஈரானை பணிய வைக்க முடியவில்லை. அவர்கள் தொடர்ந்து வந்து தாக்குப்பிடிக்கிறார்கள், கடுமையாக எதிர்த்தாக்குதல் நடத்துகிறார்கள் என்கிற சூழ்நிலையில் எந்த மிரட்டலுக்கு அவர்கள் பணியவில்லை என்கிற முறையில் வந்து அமெரிக்காவால் தன்னுடைய தோல்வியை ஒத்துக்கொள்வதை தவிர வேறு வழியில்லை என்கிற சூழ்நிலையில் அமெரிக்கா தள்ளப்பட்டது, இஸ்ரேலும் தள்ளப்பட்டது. இப்போ தோல்வியை ஒத்துக்கொண்டு சர்வதேச அரங்கத்தில் வந்து அவமானப்படுறதை விட வேறு ஏதாவது பேச்சுவார்த்தை நடத்தலாமான்னு புதுசாக ஒரு யுத்தியை அவர்கள் கடைபிடிக்கிறார்கள். இப்போ அமெரிக்காவை பொறுத்தவரை ஈரான் மிக தெளிவாக சொல்லிடுச்சு, நாங்கள் அமெரிக்காவும் இஸ்ரேலையும் ஒரு துளியும் நம்ப மாட்டோம், அவர்கள் என்ன சொன்னாலும் அதுக்கு நாங்கள் ஏற்றுக்கொள்ள மாட்டோம், நாங்கள் என்ன வந்து கோரிக்கைகளை வைக்கிறோமோ அதை நிறைவேற்றினா தான் நிற்குங்கிறத அவங்க தெளிவுபட சொல்லிட்டாங்க. அதனால தான் உலகத்திலே என்னை எதிர்த்து நிற்கிறதுக்கு யாருமே இல்லை,
அமெரிக்காவுக்கு யார் எந்த இடத்துல இடைஞ்சல் பண்ணாலும் அந்த இடத்துல பூந்து நான் அடிப்பேன்னு வந்து சவடால் பேசின அமெரிக்கா கடைசியாக வந்து பாகிஸ்தான் வெளியுறவு அமைச்சர்கிட்ட போய் சாமி நீங்கள் வந்து பேச்சுவார்த்தை நடத்துங்க என்று பாகிஸ்தானிடம் போனது. இப்போ பாகிஸ்தான்கிட்ட போய் வந்து பேச்சுவார்த்தை நடத்துறதுன்னு சொன்னது போல் அந்த செய்தி வந்து உண்மையாக பொய்யா என்பதை நாம் வந்து விசோதித்து பார்த்தா வந்து பாகிஸ்தான் வெளியுறவு அமைச்சர் சொன்னது உண்மை என்பதை ட்ரம்ப்பே ஒத்துக்கொண்டார். ஆமாம் நாங்கள் பாகிஸ்தான் வழியாக தான் பேச்சுவார்த்தை நடத்துறதுக்கு ஒரு 15 அம்ச கோரிக்கைகளை முன் வச்சுருக்கிறோம். 15 அம்ச கோரிக்கைகள்லாம் ஒன்றும் இல்லை. ஈரான் வந்து பணியன்னா அவங்க அணு ஆயுத சோதனையை நிறுத்தணும், அவங்கள்ட்ட இருக்கிற யுரேனியத்தை எல்லாம் வந்து அழிச்சிடணும், இதுதான் அவங்களுடைய கோரிக்கை. அப்போ இதெல்லாம் வந்து பாகிஸ்தான் வழியாக அவர்கள் செய்ய முயற்சித்தார்கள். இப்போ பாகிஸ்தான் வழியாக செய்ய முயற்சித்து 2 காரணம் இருக்கலாம். ஒன்று, அமெரிக்காவினுடைய கூட்டாளிகளாக இருக்கக்கூடிய பஹ்ரைன், சவுதி அரேபியா, குவைத் போன்ற நாடுகளுக்கும் பாகிஸ்தான் வந்து நட்பு நாடு, ஈரானுக்கும் பாகிஸ்தான் நட்பு நாடு. இன்னும் சொல்லப்போனால் ஈரான் வந்து பாகிஸ்தானுக்கு பக்கத்து நாடு, தரை வழியாகவே நம்ம போயிடலாம். ஆக 2வது வந்து அது இஸ்லாமிய நாடு என்கிற முறையில் இப்போ பேச்சுவார்த்தைக்கு வந்து பாகிஸ்தானை கூப்பிட்டா தான் ஏதாவது உருப்படியாக நடக்கும். விஸ்வகுரு மோடியை கூப்பிட்டா 10 பைசாவுக்கு பிரயோஜனப்படாதுன்னு ட்ரம்ப் முடிவு விட்டார் போல் இருக்கு. ஆகையினால் பாகிஸ்தானை வைத்து அவர்கள் இப்போது பேச்சு நடத்த ஆரம்பித்திருக்கிறார்கள். அப்போ இந்த முறையில் தான் சத்தம் போடாமல் ஈரான் வந்து அமெரிக்காவினுடைய கடற்படையின் மீது தாக்குதல்லாம் தொடங்கியதற்கு பிறகு அவர்கள் தங்களுடைய கப்பல் படையையும் திரும்ப பெற்றுக்கொண்டார்கள் என்ற செய்தியெல்லாம் நம்ம பார்த்தோம். இப்போது ஈரான் வந்து போர் நிறுத்தம்ங்கிற பேச்சே கிடையாதுங்கிறது திட்டவட்டமாக வந்து அறிவிச்சிட்டாங்க. இறுதி தீர்வுன்னா அவங்களுக்கு ஒன்றே ஒன்று தான், நீ வந்து மொத்தமாக அந்த மிடில் ஈஸ்ட்லேருந்து அமெரிக்க படைகள் அத்தனையும் திரும்ப பெற வேண்டும், இழப்பீடு தரணும், இனி இந்த வாலாற்று வேலையில் எங்கள்கிட்ட வச்சக்கூடாது. 2வது, அமெரிக்காவினுடைய ஆதிக்கத்துக்கு இதோடு ஒரு முற்றுப்புள்ளி வைக்கணும் என்கிற லெவலில் வந்து ஈரான் வந்து மேல் கை எடுத்து இன்றைக்கி இந்த 1 மாதத்திற்கு மேலான யுத்தத்தில் ஈரான் கிட்டத்தட்ட ஒரு வெற்றியை நாட்டிவிட்டது. அப்போது ஈரான் வந்து ஈரானுடைய ஒட்டுமொத்த எண்ணெய் வளம், இயற்கை எரிவாயு இதெல்லாம் வந்து அங்கே இருக்கக்கூடிய கார்க் என்கிற ஒரு சின்ன தீவு, அதன் வழியாக தான் வந்து ஏற்றுமதி செய்யப்படுகிறது. இப்போ அவன் என்ன பண்ணுறான்னு சொன்னால், கார்க் தீவை அடிப்போன்னு சொல்லி பார்த்தானுங்க, நீ வா பார்ப்போன்னு சொல்லி அவர்கள் விட்டு விட்டார்கள். இப்போ இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில் அமெரிக்காவில் இந்த யுத்தத்தில் அவமானகரமான அளவுக்கு அமெரிக்கா வந்து தோல்வி கண்டு வருகிறது என்கிற நெருக்கடி வந்ததற்கு பிறகு அமெரிக்காவில் இருக்கக்கூடிய ட்ரம்ப்பினுடைய நிர்வாகத்திலேயே பிளவுகள் ஏற்பட ஆரம்பிச்சிருச்சு. என்ன அப்படின்னு சொன்னால், அங்கே இராணுவ ஆலோசகராக இருந்த, அதாவது கவுண்டர் டெரரிசம் என்கிற ஒரு அமைப்பினுடைய தலைவராக இருந்த ஜியோ கென்ட் என்பவர் ட்ரம்ப்புக்கு ரொம்ப 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 நெருக்கமானவர். அவருக்கு நிறையா தேர்தல் நிதியெல்லாம் கொடுத்து ஆதரித்தவர். அவர் அந்த அமைப்பிலிருந்து விலகி கொண்டார். அதே மாதிரி வந்து வெளியுறவுத்துறை அமைச்சருக்கும் இராணுவ அமைச்சருக்குமே இடையில் மோதல் தொடங்கிடுச்சு. வெளியுறவு அமைச்சர் என்ன சொல்கிறாரு, இராணுவத்தையெல்லாம் அனுப்பி அங்கே சிக்கிக்கிட்டு செருப்படிப்படக்கூடாது, அதனால் இராணுவத்தை அனுப்புறதுங்கிற முடிவை ட்ரம்ப் வந்து கைவிடணும்னு அவர் பேசுகிறாரு. இவன் வந்து இராணுவ செயலாளர் என்ன பேசுகிறான், இல்லை இராணுவத்தை அனுப்பி பார்ப்போன்றான். இப்போ இவர்களுக்குள்ளே இருக்கக்கூடிய மோதலில் என்ன முடிவு எடுக்கிறதுன்னு தெரியாமல் ட்ரம்ப் வந்து திண்டாடிக்கிட்டு இருக்கிறதே நம்ம வந்து பார்க்குறோம். 2வது என்னென்னு சொன்னால், அந்த அமெரிக்காவினுடைய மிகப்பெரிய உளவு அமைப்பான வந்து சிஐஏனுடைய தலைவர் ராட்க்ளிஃப், அவர் என்ன வெளிப்படையாக சொல்லிட்டாருன்னா, அமெரிக்கா வந்து ஈரான் மேலே போர் தொடுப்பதற்கான எந்த நியாயமும் நம்மள்கிட்ட இல்லை, நியாயமே இல்லாமல் ஒரு போரை தொடுத்து நம்ம அவமானப்படக்கூடாது, இது சரியில்லைன்னு சொல்லி அந்த ஆளும் பேசுகிறா. யார்? சிஐஏயே நியாயம் இல்லைன்னு பேசிச்சுன்னா அப்போ அந்த இடத்துல சுத்தமாக வந்து எந்த விதமான அடிப்படையும் இல்லை. இவன் ட்ரம்ப் வெட்டி ஒம்படுத்துக்கிட்டு இருக்காருங்கிறதா அதுலேருந்து நாம் வந்து புரிஞ்சுக்க முடியும். அப்போ இந்த மாதிரி இது மட்டும் இல்லை, இது அமெரிக்காவினுடைய தேசிய புலனாய்வு நேஷனல் இன்டெலிஜென்ஸ் அதனுடைய தலைவர் துல்சி கப்பார்டுன்னு பேர், ஒரு பெண், புலனாய்வில் பெரிய பெண். அந்த அம்மா என்ன சொல்கிறாங்கன்னா, ஈரானில் சண்டை போடுறதுக்கான ஒரு நியாயமெல்லாம் இல்லையா, நம்ம ஏதாவது சண்டை போடணும்னா 1% நம்ம பக்கத்தில் நியாயம் இருக்கணும், இல்லாட்டி போனால் உலகம் பூரா காரி துப்புவான், நம்ம வந்து அவமானகரமாக தோற்றா அது அமெரிக்காவுக்கு இருக்கிற மரியாதையெல்லாம் போயிடும் என்று அந்த அம்மையார் வந்து கடுமையாக வந்து ட்ரம்ப்கிட்ட வந்து நேரடியாக பேசிட்டாங்க. அந்த அமெரிக்க காங்கிரஸினுடைய உறுப்பினர்கள், செனட் உறுப்பினர்கள்லாம் கேட்குற கேள்விக்கு, அம்மா வந்துட்டு சொல்கிறீங்களே இந்த போர் தொடுத்ததுக்கு என்ன தான் காரணம், ஈரான் தரப்பில் எந்த விதமான தப்பு இல்லைன்னு நீங்கள் சொல்கிறீங்க, அப்போ ட்ரம்ப் ஏன் போர் தொடுத்தார், காரணங்கள் என்ன சொல்லுங்கன்னு சொல்ல, அதெல்லாம் நான் சொல்ல முடியாதுங்க. அப்போது அதாவது இப்போது பேசப்படுவதைப் போல இஸ்ரேலில் இருக்கக்கூடிய இஸ்ரேலை சார்ந்த அமெரிக்க யூதர்கள் அவர்களுடைய லாபி தான் ட்ரம்ப்பை வந்து நெருக்கடி கொடுத்து இந்த யுத்தத்தை கொண்டு போய் நிறுத்தியிருக்கிறாங்க இஸ்ரேலுக்கு
என்று பேசப்படுகிறது. அது கிட்டத்தட்ட உண்மையாக இருக்கலாம். அதைத்தான் அமெரிக்க அதிகாரிகளும் கிட்டத்தட்ட வழிமொழிகிறார்கள் என்பதை நாம் பார்க்க வேண்டியிருக்குது. இப்போது அமெரிக்க நிர்வாகத்துக்குள்ளேயே மிகப்பெரிய எதிர்ப்பு வந்திருக்கிறதை நாம் பார்க்குறோம். இப்போ இதெல்லாம் சேர்த்து வச்சு தான் அதிபருடைய மனநிலையே சரியில்லைங்கிற பேச்செல்லாம் வெள்ளை மாளிகையிலேருந்து வரக்கூடிய நிலையை பார்க்குறோம். ரெண்டாவது என்னென்னு சொன்னால், இப்போ அது ஒன்று அமெரிக்காவில் இருக்கக்கூடிய பிரச்சனை. இப்போ இதனுடைய விளைவு என்னென்னு சொன்னால், அமெரிக்காவில் பெட்ரோல் விலையேற்றம், அதனுடைய விளைவாக பல்வேறு பொருட்களுடைய விலையேற்றம் என்று அமெரிக்காவினுடைய உள்நாட்டு பொருளாதாரமும் சீர்குலைந்து இந்த ஒரு நாளைக்கு கிட்டத்தட்ட 20,000 கோடி ரூபாய்க்கு மேலே ஒரு நாளைக்கு செலவு பண்ணிகிட்டு இருக்கிறானுங்க அவன் கணக்குப்படி. கிட்டத்தட்ட இது 2 லட்சம் கோடி டாலர் இதுவரை செலவாயிருக்கிறதா கணக்கு சொல்கிறாங்க ஒரு மாதத்துக்குள்ளேயே. இது அமெரிக்க பொருளாதாரத்தில் ஒரு மிகப்பெரிய அழுத்தத்தை தரும். விலைவாசி ஏற்ற இந்த மாதிரி சிக்கல்கள்லாம் ஒரு பக்கம் ஓடிக்கிட்டு இருக்கு. இது இல்லாமல் இப்போ இஸ்ரேல் இராணுவத்திலே மிகப்பெரிய கலவரம் தொடங்கிருச்சு. இஸ்ரேல் இராணுவ தளபதி என்ன சொல்கிறாரு, ஐயா சண்டை போட்டு ஓஞ்சி இப்போ நம்முடைய இராணுவ வீரர்கள்லாம் பெரிய மன அழுத்தத்தில் இருக்கிறாங்க, தொடர்ந்து இந்த யுத்தத்துக்குள்ளே ஈடுபடுத்தினா பெரிய சிக்கலை உண்டாக்கும். ஆகையினால இப்போதைக்கு இராணுவத்திலே நம்ம ரிசர்வ் பட்டாங்களையெல்லாம் உருவாக்கணும். ரெண்டாவது, இப்போ இருக்கக்கூடிய நெருக்கடியை சமாளிக்கணும்னு சொன்னால் எல்லாருக்கும் இராணுவ பயிற்சி கட்டாயமாக்கணும்னு சொல்லி சட்டம் கொண்டு வரணும்னு சொல்லி இராணுவ தளபதி பேசுகிறான். அப்போது இஸ்ரேல் இராணுவமும் இப்போ கலகத்து போய், அதாவது அது கொலாப்ஸ் ஆக போகுதுன்னு பேசியிருக்கிறார், அது சீர்குலைய போகுதுன்னு பேசியிருக்கிறார். இப்போ இஸ்ரேலும் இப்போது சிக்கிக்கிட்டு தவிக்கிறாங்க. இந்த சூழ்நிலையில் தான் இஸ்ரேல் என்னன்னா, இஸ்ரேலுக்கு இன்னொரு சிக்கல் இருக்குது. ஈரானோட மட்டும் போரில் பக்கத்தில் இருக்கக்கூடிய காசா மேலே போர் நடத்துகிறான், லெபனான் மேலே போர் நடத்துகிறான், இன்னும் பக்கத்து நாடுகளோட தகராறு, அங்கேயும் இப்போ இராணுவத்தை அனுப்ப வேண்டியிருக்குது. இப்படி பல முனைகளில் இஸ்ரேல் யுத்தத்தை தொடங்குறதுனால இஸ்ரேல் இராணுவம் கொலாப்ஸ் ஆகிற கட்டத்தில் இருக்கிறது என்று இராணுவ தலைமை தளபதியே பேசியிருக்கிறாரு. இப்போ இந்த நிகழ்ச்சிகள்லாம் பார்த்தோம்னு சொன்னால், இப்போ இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா உக்ரைனுக்கும் ரஷ்யாவுக்கும் இடையிலான போர் என்பது உக்ரைனுக்கும் ரஷ்யாவுக்கும் இடையிலான போரில் நேட்டோ நாடுகளுக்கு, அமெரிக்கா தலைமையிலான நேட்டோ நாடுகளுக்கும் ரஷ்யாவுக்கும் இடையிலான போர்னு தான் அர்த்தம். அது இன்னும் முடிவுக்கு வராமல் இருக்குது. ஆக இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில் ஒரு 3வது உலக யுத்தம் என்பது வருமா என்கிற அச்சமும் உலகத்தில் இருக்கக்கூடிய பல நாடுகளுக்கு ஏற்பட்டிருக்குது, உலக மக்களுக்கும் ஏற்பட்டிருக்குது. அப்போது இதெல்லாம் காட்டுகின்ற இந்த யுத்த சூழ்நிலை என்னென்னா, 3வது உலகத்தை வருமா வராதாங்கிறது ஒரு பக்கம் இருந்தாலும் அமெரிக்காவினுடைய ஒரு 80 ஆண்டுகளுக்கு மேலான ஆதிக்கம் இப்போது அது தகரத் தொடங்கி இருக்கிறது, அது முடிவுக்கு வர தொடங்கி இருக்கிறது என்பது தான் இதிலிருந்து நான் பெறுகின்ற ஒரு உண்மையாக எனக்கு படுகிறது. ரெண்டாவது விஷயம் என்னன்னாக்கா, இப்போ அரபு நாடுகளில் ஈரானை தவிர மற்ற எல்லா நாடுகளும் அமெரிக்காவினுடைய ஏவல் நாய்களைப் போல் அல்லது அடிமைகளைப் போல தான் செயல்பட்டு கொண்டிருந்தார்கள். ஆனால் இப்போ அரபு நாடுகளுக்குள்ளேயே இப்போ பிளவுகள் வர தொடங்கி இருக்கின்றன. இப்போ சவுதி அரேபியா போன்ற நாடுகள் அமெரிக்காவுக்கு அப்படியே விசுவாசமாக இருந்தாலும், வேறு சில நாடுகள் இல்லை நாங்கள் இந்த போரை விரும்பலை, ஈரானுக்கு பக்கத்தில் நாங்கள் வாழ்ந்துக்கிட்டு இருக்கிறோம், இனிமேல் ஏதாவது சமாதானமாக வாழ்வதை தவிர வேறு ஒன்றும் வழியில் நாங்கள் யுத்தத்துக்கு தயாரில்லை என்று சில நாடுகள் இப்போ பேச தொடங்கியிருக்கிறார்கள். இப்படிப்பட்ட நிலையில் தான் இன்றைக்கி பாகிஸ்தான் வழியாக இவங்க பஞ்சாயத்து பண்ணிகிட்டு இருக்கிறாங்க. இந்த பஞ்சாயத்தில் துருக்கி, எகிப்து போன்ற நாடுகளெல்லாம் பங்கேற்கக்கூடும் என்றும் தகவல் வருது. அது எப்படி நடக்கும் தெரியாது. இந்த பஞ்சாயத்து உருப்படியான முடிவுகளை நோக்கி போகுமா இல்லை யுத்தம் தொடருமா என்பதை இப்போதைக்கு நம்ம எதாலும் பண்ண முடியல. ஆனால் இந்த யுத்தம் தொடருமானால், இந்த ஹார்முஸ் தீவை ஈரான் தொடர்ச்சியாக முடக்குமானால் தென்கிழக்காசிய நாடுகள் முழுவதற்கு மிகப்பெரிய பொருளாதார நெருக்கடி வரும். அது அடுத்த கட்டமாக இப்போது அந்த மேற்கு பகுதியில், செங்கடல் பகுதியில் இருக்கக்கூடிய ஏமன் பகுதியில் செயல்படக்கூடிய ஹவுத்தி கிளர்ச்சியாளர்கள் அவங்க ஈரானுக்கு ஆதரவாக நாங்கள் அடிப்போம்னு சொல்கிறாங்க. ஒரு காலம் இது இப்படி மார்ச்சுன்னு சொன்னால் நம்முடைய சுயஸ் கால்வாய் வழியாக வரக்கூடிய போக்குவரத்து பூரா நின்று ஐரோப்பிய நாடுகளுக்குமே கூட மிகப்பெரிய பொருளாதார நெருக்கடி ஏற்படக்கூடிய அபாயமெல்லாம் இருக்கிறது. ஆகையினால அமெரிக்காவினுடைய இந்த ஆதிக்க வெறி, உலக நாடுகளை சுரண்ட வேண்டும் என்கிற இந்த யுத்த வெறி, இதை உலக மக்கள் ஒன்று திரண்டு எதிர்த்து, குறைந்தபட்சம் இதை உலகம் முழுவதும் இதற்கான கிளர்ச்சிகள் உருவாக்கப்பட்டால் வழியாக அமெரிக்காவை கட்டுப்படுத்துவது கொஞ்சம் கஷ்டம்னு தான் நமக்கு புரியுது. ஆகவே உலகம் மிகப்பெரிய நெருக்கடியை சந்திக்குதுன்னு சொன்னால், அதில் இந்தியா போன்ற நாடுகள், எந்த கட்டமைப்பு வசதியும் இல்லாத இந்தியா போன்ற நாடுகள், இன்னும் போல மோடி போன்ற மக்கள் விரோத கார்ப்பரேட் முதலாளியுடைய கையாளாக இருக்கக்கூடிய மோடி போன்றவர்கள் இந்த நாட்டுக்கு ஒரு நெருக்கடி வந்துச்சுன்னா அதை சமாளிக்கக்கூடிய எந்த திட்டத்தையும் அவர்கள் கொண்டு வர மாட்டார்கள். இந்த யுத்தம் தொடர்ந்தால் அதில் மிகப்பெரிய அளவுக்கு பாதிக்கப்பட போகுது இந்தியாவில் இருக்கக்கூடிய அடித்தட்டு மக்களாகத்தான் இருப்பார்கள் என்கிற ஆபத்தையும் நாம் புரிந்து கொள்ள வேண்டும். ஆனால் பொறுத்திருந்து பார்ப்போம், இந்த யுத்தம் எப்படி போகிறது என்பதை பொறுத்திருந்து பார்ப்போம். விரைவில் யுத்தம் முடிவுக்கு வர வேண்டும்.
ஈரானுடைய இறையாண்மை அங்கீகரிக்கப்பட வேண்டும் என்பதே நடுநிலையாளருடைய கருத்தாக இருக்க வேண்டும். நன்றி.